எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 104, 8வது நாள் யுத்தம். 8வது நாள் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல இந்த பீஷ்மர் என்ன பண்றாரு, அவருடைய கௌரவ சேனைய கூர்ம யுகத்துல நிறுத்துறாரு. கூர்மன்னா ஆம வடிவத்துல நிறுத்துறாரு. இதை பார்த்துட்டே இருந்தார் தர்மர். உடனே திருஷ்டத்யும்னன் தான் அவ படை சேனாதிபதி, மொத்த படைக்கு சேனாதிபதி அவன் தானே, அவனோட டைரக்ஷன் தான் கரெக்டா இருக்கணும். அவனை கூப்பிட்டு அங்க பாரு, பீஷ்மர் கூர்ம வியூகத்தில் நிறுத்தார், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வியூகத்தை நிறுத்து அப்படின்னுவார். நம்ம வியூகத்தில் நம்ம படைகளை நிறுத்து, அதை உடைக்கிற மாதிரி நம்ம படைகளை நிறுத்து அப்படின்னுவார். அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவார், அந்த படைகளை நிறுத்தும் போது 3 உச்சி வச்சு 3 திரிதாம் வியூகம்னு ஒன்று, திரிதாம் வியூகம்னு ஒன்று. திரிதாம்னா த்ரீன்னா திரின்னா இது 3, தாம்னா உச்சி, திரிதாம் வியூகம்னு பேரு. அந்த திரதாம் யுகத்தை வைக்கிற. திரதாம் யுகன்றது என்னன்னா, இந்த கடைசியில் ஒரு உச்சி இருக்கும், அந்த கடைசியில் ஒரு உச்சி இருக்கும், நடுவில் ஒரு உச்சி இருக்கும். இந்த 3 உச்சிலையும் ஒரு சைடில் பீமனையும், இன்னொரு சைடில் சாத்தியகியும், நடுவில் யுதிஷ்டனையும் திருஷ்டத்யும்னு நிறுத்துறான். அதாவது இந்த வியூகம்ன்றது எதுக்குன்னா, இருக்கிற படைபலத்தை முழுசா ஃபுல்லா அதனோட எஃபிஷியன்சி ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறுத்தணும். இருக்கிற படையை வச்சுட்டு எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் அதை எதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணணும். படம் பெருசாக இருந்த பிரயோஜனம் இல்லை. இந்த வியூகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூகம் வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த வியூகம் ரொம்ப நேரம் இருக்காது, அது வேற. அது அப்புறம் நடைமுறையில் சண்டை நடக்கும்போது, இப்போ ஒருத்தன் பின்னாடி கத்தியால் குத்தும்போது பார்த்துனா இருக்க முடியும்? செத்துப்படுவான் இல்லையா? பின்னாடி கத்தியால் குத்தும்போது பின்னாடி எவனோ ஒருத்தன் ஒரு குதிரை விமானம் சண்டை போட்டுருக்கவன் மேலே கீழே இருந்து ஒருத்தன் ஈட்டியால் அடிச்சாருன்னா செத்துப்படுவான். அது சண்டைக்கு முன்னாடி தான் செத்துப்படுவான் தான். அப்போ அந்த வியூகம்லாம் உடையும். அது கணக்கு இல்லை. ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது வியூகம் என்னென்னா, எல்லாரும் நம்ம ஜெயிக்கணும், நம்ம இருக்கிற படையை நல்லா யூஸ் பண்ணிக்கின்ற அந்த எண்ணத்தோட தானே பண்ணுவா. அதை பண்றாரு இவர். தர்மர் திருஷ்டத்யும்னன் பண்றான். பீஷ்மரும் கௌரவ சேனையை கூர்ம வியூகத்தில் நிறுத்துறார். திருஷ்டத்யும்னன் திரிதாம் யுகத்துல அந்த வியூகத்தில் நிறுத்துறான். இந்த மாதிரி இந்த வியூக கலைன்றதே இந்த வியூக கலைன்றதே சத்திரியர்களுக்கே உண்டானது. அது மற்றவாளுக்கு தெரியவும் தெரியாது, அது சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. அது சொல்லி தெரியறதில்லை. காற்று மேலே வீசுறதுன்னா நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. அது என்னென்னா, அதில் நிறைய ரகசியங்களும் உண்டு. அதில் சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னுவா, வேறு யாருக்கும் சொல்லிடக்கூடாது. சில ராஜாக்களுக்கு அவளுக்கு ஸ்பெஷலான சில ட்ரிக்கெல்லாம் வச்சுருப்பா. இப்போ கிரிக்கெட்டில் எப்படி ஒருத்தர் ஸ்பெஷல் ஷாட்லாம் அடிக்கிறா பாருங்க. தோனி எடுத்துட்டிங்கன்னா ஏரோப்ளைன் ஷாட்னு ஒன்று அடிப்பான். அது மாதிரி அவாவா ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அடுத்த ஷாட் ஏரோப்ளைன் ஷாட் அடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா தோனியால்? பால் வரதை பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி சூழ்நிலை சரியாக இருந்ததுன்னா அவனோட ஸ்பெஷல் இதை காமிச்சு அந்த இடத்துல போரில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவாவா உற்பத்தி அவாவாலே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இது யாரும் எதிர்பார்க்காத வித்தை, இதை நம்ம கற்றுக்கணும், இதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் சரியாகும் அப்படின்றத அவாவாலே உருவாக்கிக்கிறது தான். அதனால் போரை பற்றி நிறைய சொல்ல முடியாது. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு என்ன பண்ணால், போர் பரணி பாடுறதுக்குன்னே ஒரு பெரிய போர் பரணின்னு பேர் இருக்குது. பெரிய பரணி கட்டுவா, உயரமா, யாராலையும் எட்ட முடியாத ஒரு உயரமான பரணி கட்டி அது மேல இந்த புலவர்களை ஏற்றி விட்டுருவா. புலவர்கள் அங்கேருந்து கீழே நடக்கிற சண்டையை பார்ப்பா. சண்டையை பார்த்து போர் பரணி பாடுறதுன்னு அதை பார்த்து அந்த எந்த யார் மோதினா என்ன பண்ணா என்ன எதுன்றது எல்லாம் பாட்டா பாடுவா. அது மாதிரி போர் பரணின்றது 2 ராஜாக்களுக்கும் மரபு. 2 ராஜாக்களும் அதை வச்சிருந்தா. அந்த மாதிரிலாம் இருந்தது போர் பரணின்றது. இந்த ஒழிய அந்த மாதிரி இந்த வடக்கத்தை பார்த்து வேணா எதாவது சொல்லலாமே ஒழிய, இதுவே நீ சொல்ல முடியாது. அதுவே நீங்கள் சாதாரண தரையில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால அவ்வளோ உயரத்தில் ஏற்றி விட்ருவா. அந்த மாதிரி போர் பரணி போடுறதுன்றது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயும் போர் யுத்த வியூகம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது வழியாக சொல்லி கொடுக்குறது. இது எந்த நூல்லையும் எழுதி வைக்க முடியாது. இதை எழுதி வச்சு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலான்றதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தது. ஒரு மரபு நெறிமுறையோட ராஜாவோட நேர்மையை பொறுத்து இருக்கு. ராஜாவோட நேர்மையான நெறிமுறையோடு நடந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சண்டை முறையே வேறு. ஒன்றும் இல்லை, ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எம்டன் சென்னையில் குண்டு போட்டான்னு இருக்கு. எம்டன் என்ன பண்ணா, நேராக குண்டை போட்டு ஓடி போயிட்டான். குண்டை கொண்டு போட்டுட்டு அந்த குண்டு வெடிக்கிறதுக்குள்ள அவன் கடல் பக்கம் போயிட்டா. அந்த குண்டு வெடிச்சிருந்து கோர்ட்டில் ஒரு இடத்துல வெடிச்சுது. அது மாதிரி அந்த சேராம்பேட்டில் ஒரு இடத்துல, அந்த காந்தி மண்டபத்துக்கிட்ட ஒரு இடத்துல போட்டான்னு நினைக்கிறேன். 3 இடத்துல குண்டு வெடிச்சுது. அதில் கோர்ட்டில் போட்டது வெடிக்காதது இன்றைக்கும் அடையாளமாக வச்சுருக்கா. சென்னை ஹைகோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எம்டன் போட்ட குண்டு அடையாளம் அந்த பள்ளம் இருக்கும். அந்த மாதிரி அவன் போட்டு ஓடி போயிடுறான்.
ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் நீங்கள் உட்காந்த இடத்துல பட்டனை தட்டினீங்கன்னா தானாக போய் குண்டு விழும் அந்த இடத்துல. நீங்கள் நினைக்கிற இடத்துல, நீங்கள் குறி வைக்கிற இடத்துல போய் விழும். அதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா? அது மாதிரி யுத்தம் வந்து இப்போ நிறைய யுத்தத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் நம்ம சொல்லவும் முடியாது. அது நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும். அதனால் யுத்த நெறிமுறைகளை அப்போ அந்த காலத்தில் யுத்தம் எப்படி நடந்ததுன்றத ஓரளவு வியாசர் சொல்கிறாரு ஒழிய அவராலையும் முழுசாலாம் சொல்ல முடியாது. அதனால் எந்த நேரத்தில் இடம் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவாவா ஒரு வியூகத்தை அமைச்சுட்டு சண்டை போட ஆரம்பித்த அப்புறம் அந்த இடம், அந்த நேரம், அந்த இடத்துக்கான அமைப்பு, தன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள், அதை உபயோகப்படுத்துகிற வேகம், அதை எவ்வளோ வேகமாக உபயோகப்படுத்துறீங்கன்றது, எந்த நேரத்தில் சரியான தருணத்தில் உபயோகப்படுத்துறீங்களான்றது, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த வியூகம் வந்து இதாகும். ஒருத்தரோட போர்க்கலையும் அதில் தான் வெளிப்படும். அதில் எல்லாம் பூரிசவஸ் எல்லாம் பெரிய ஆள். பூரிசவஸ், திருஷ்டகேது வல்லாம் வந்து சாதாரண ஆள். இந்த இந்த யுத்தத்தில் நம்ம யார் பேரை சொல்கிறோமோ அவளெல்லாம் பேர் சொல்கிறவா எல்லாருமே பெரிய ஆள் தான். மற்றவாள்லாம் சாதாரண ஆள். பெரியவாளா நல்ல பெரிய அசாத்திய கலையோட போர் புரிஞ்சதுனால அவளோட பேரை சொல்லி இவா சண்டை போட்டான்றதை சொல்கிறோம். மற்றபடி சாதாரண சண்டை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தது. ஒருத்தர் அடிக்கிறதுன்றது ஒரு போரில். அதே மாதிரி அந்த போரில் வந்து அந்த போர் கலையை காப்பாற்றுறதுன்ற மெருகு வந்து அந்த ராஜாவோட நாணயத்தையும் சத்திரிய லட்சணம், பண்பட்டவன் தான் மாட்டினா தான் செத்துருவான், தன்னை கொண்டு போய் வச்சுருவான், ஜெயிலில் வச்சுருவான்றது தெரியும். இருந்தால் கூட அந்த இதை மீறாத பண்ணியிருந்தா ஓரளவு. பாரதத்தில் மகாபாரதத்தில் நிறைய இடத்துல மீறிட்டா, அது வேற. ஆனால் சாதாரணமாக சண்டைகளில் மீறாமல் தான் சண்டையை போட்டுருந்தா. அந்த மாதிரி அது நிறைய உண்டு. அது நிறைய ரகசியங்களே இருக்குது. வைத்தியர்களே என்ன பண்ணுறா, வைத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணுறா, வைத்தியர்கள் வந்து வைத்தியம் பண்ணும்போது பல விஷயங்களை வந்து பலிக்காதுன்ட்டு அப்படியே தனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிறா. அவள் சாகும்போது அவள் சிஷ்யன் யாராவது பக்கத்தில் இருந்தாள்னா அவள்கிட்ட சொன்னா உண்டு. அதுக்குள்ளே அவளுக்கு ஸ்மரணை தப்பி போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. அவளுக்கு நினைவு எழுந்துட்டாள்னா அவளால் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த அந்த கலையே அழிஞ்சிடும். அது மாதிரி நம்ம பாரத கலையில் எத்தனையோ ஆயுர்வேத கலைகள்லாம் அழிஞ்சிருக்கு. நம்ம என்றைக்குமே இளமையாக இருக்கிறதுக்கெல்லாம் மருந்து இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, தேவ ரகசியம்னு அப்படியே பொத்தி வச்சதுனால இவள் அப்போ அதை எடுக்கிறதுன்னு தெரியாது, அந்த பச்சளையை எங்கேருந்து கொண்டு வராருன்னு தெரியாது. சைலண்ட்டாக 3 மணி 4 மணிக்கு எழுந்து போவா, குளிச்சுட்டு போய் அந்த பச்சளையை பறிச்சுன்னு வருவா. பறிச்சுன்னு வந்து அந்த பச்சளை என்னதுன்றதை காட்ட மாட்டா, அதனோட உருவத்தை மாற்றிடுவா, அதை கொண்டு இடிச்சிடுவா, ஏதாவது பண்ணிவிடுவா. அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. வேற யாருக்கும் தெரியாதான் பண்ணுவா, தனியாக தான் பண்ணுவா. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குதுல்ல. அதனால மருத்துவத்திலையும் சண்டையிலையும் ஒரு அளவிட்டு இதுதான் சொல்லவே முடியாது. அது மாதிரி இவ்வளோ தூரம் வியாசர் வந்து கூறியிருக்கிறதே பெரிய விஷயம். இந்த சண்டையை பற்றி வியாசர் வந்து இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லியிருக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அதுதான் நம்ம படிக்கிறோம். அது மாதிரி 8ஆம் நாள் யுத்தம் நடக்கிறது. இந்த மாதிரி இந்த 8ஆம் நாள் யுத்தத்தில் துரியோதன பிள்ளை நண்பர் துரியோதனோட சகோதரன் இருக்கா பாருங்க, 8 பேரை பீமன் கொண்டு விடுறான். பீமன் இன்னைக்கு ஒரு நாள்லயே 8 பேரை கொண்டு விடுறான். அதே மாதிரி இந்த அரவான் வந்து முதல் நாள் பலி கொடுக்குறா பாருங்க. இப்போ அரவான் என்ன சொல்லுவான் கிருஷ்ணர்கிட்ட, என்னுடைய பராக்கிரமன்றது வேற, என்னுடைய சாமர்த்தியத்தை, என்னுடைய வில் சக்தியை நான் எப்படி காட்ட முடியும்? எனக்கு காட்டுறதுக்கு வழியே இல்லாமல் என்னை கொண்டுடுறீங்களே, நான் ஒரு பெரிய வீரன், என்னை வீர மரண அடைய விடாது நான் இந்த மாதிரி நரபலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறேன் சொல்கிறேன். நான் கொடுக்கறது, நான் நரபலியிட தயார் தான், நரபலி வரத்துக்கு தான். ஆனால் என்னோட வீரம் அது என்ன ஆகுது, என்னுடைய வீரத்துக்கு வந்து உபயோகம் இல்லாமலே போயிடுமே அப்படின்வார். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், நீ உன்னை நரபலி இப்போ கொடுத்துட்றோம், செத்தா கூட நீ உன்னோட உயிர் இருக்கும், நீ உயிரோட உன்னுடைய உயிர் வந்து மறுபடியும் உயிர் பெற்று சண்டை போட்டுருக்கும். இந்த சண்டை முடியறதுக்குள்ள வந்து செத்து போயிடும். சரியான நேரம் உன்னோட உயரத்தை எல்லாம் நீ காமிச்சப்பறம் செத்து போயிடுவேன் அப்படின்னு. இது வரைக்கும் அரவானை ஜெயிக்கவே முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அரவான் சண்டைக்கு போனான்னா அவங்ககிட்ட ஜெயிக்கிறதே கிடையாது. அரவான் யாருன்னா நாகதேவதை, ஒரு நாகதேவதை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிப்பான். உலுபின்னு ஒரு நாகதேவதையை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிப்பான். ஒரு தடவை பாசுபாஸ்திரம் வாங்கிறதுக்காக அவன் போயிருந்தப்ப ஒரு குளத்துல போய் குளிக்கும்போது அந்த குளத்துல அந்த உலுபி வந்து பார்க்குறான். உலுபின்ற நாகதேவதை அந்த குளத்துல இருக்கான். அவன் பார்க்குறான், என்ன ஒரு அழகா இருக்காயும், இவனை விடக்கூடாதுன்னு என்ன பண்ணிக்கிறான். இவன் குளிக்கும் போது இவன் காலை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுறான். காலை பிடிச்சி நேராக நாகலோகத்துக்கு இழுத்துன்னு போயிடுறான். நாகலோகத்தில் இழுத்துன்னு போய் அவன் கூட இது கொடுத்தனமே பண்ணுறான். இந்த உலுபியை கல்யாணம் ஆனவதான். அவன் கல்யாணம் ஆகிட்டு அவன் புருஷன் வந்து ஒரு சண்டையில் கருடனால கொல்லப்படுறான். அவன் கொண்டுடுறான், அவன் செத்து போயிடான். இந்த உலுபியோட அப்பா வந்து இவளை தனியாக வச்சு வளர்த்துட்டு இருப்பார். நல்ல தைரியசாலி, போல்டான பொம்னாட்டியாக வளர்றா இவ இருக்கா. இவன் இருந்துருக்கவ இவன் அர்ஜுன் மேலே ஆசைப்பட்டு அர்ஜுனை கொண்டு போய் வச்சுருப்பா. அதை அர்ஜுனன்கிட்ட மெதுவாக அவங்ககிட்ட சொல்லுவா ராஜா அப்பா கிட்ட, இது மாதிரி அர்ஜுனன் ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கார், அவரை நான் விரும்புகிறேன், அவரை நான் கொண்டு வச்சுக்கேன், அவரை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவாள்.
அவள் அப்பாவுக்கு எந்த பொண்ணு தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தான் ஆசைப்படுவான். விடோயராக இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காருன்னா அவளுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர் அப்பா. அதுக்கும் ஒத்துக்கிறார். அதுக்கும் ஒத்துட்டு நாகராஜா நான் அப்போ வந்து இந்த ஒலிம்பிக்கு நான் அர்ஜுனன்கிட்ட கேட்பார், சொல்லுவார், இது மாதிரி என் பொண்ணு உங்களை விரும்புகிறா, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் என் பொண்ணை என்னை விட்டு பிரிக்கக்கூடாதுன்னுவார். இவருக்கும் அது ஒரு விதத்தில் சௌரியமாக தானே போகிறது. அதனால என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். அவளுக்கு பிறந்தவன் தான் அரவான். இந்த ஒலிம்பிக்கு பிறந்தவன் தான் அரவான். அவன் அங்கே இருக்கான். அரவான் வரான். கடைசியில் மகாபாரத போர் நடக்கிறது தெரிஞ்சு அரவான் வரான். அங்கே அரவான் வந்தோடனே போர் நடக்க போகிறது தெரிஞ்சோன்னா அரவான் நான் வந்து சண்டை போடுறேன் பாண்டவர்களுக்காகன்னுவான். அப்போ பலி கொடுக்கணும்னுவா. பலி பாண்டவர்கள் வந்து சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கணும் அப்படின்னு தேடுவான். தேடும்போது அரவானோட லட்சணம், அதாவது ஆண்களுக்கு 32 அங்க லட்சணம்னுவா. இந்த 32 அங்க லட்சணங்களும் இவனுக்கு அப்படியே இருக்கு. 32 அங்க லட்சணங்களும் இருக்கவாள அங்கஹீன இருக்கவாள பலி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு ஆணழகனை இதுவரையில் கன்னித்தன்மை கழியாத ஒரு ஆணா இருக்கணும். அதே நேரத்தில் அவன் வந்து நல்ல வாலிபனாகவும் இருக்கணும். வாலிபத்தன்மையை அடைஞ்சிருக்கணும், கன்னித்தன்மையை கழிஞ்சிடக்கூடாது. அது மாதிரி ஒருத்தனை தேடுறான். அது மாதிரி ஒருத்தனை தேடும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனை அந்த மாதிரி தேடும்போது அது அரவானாக தான் இருக்கான். அரவானுக்கு தான் அவனுக்கு அந்த வாலிப வயசுல என்ன வளர்ந்துருக்கான், அவனுக்கு அந்த சுகமே தெரியல என்னன்னு. அவனை வந்து பலி கொடுக்கணும், அந்த மாதிரி பிள்ளைய பலி கொடுக்கணுன்றா. இது விஷயம் தெரிஞ்ச உடனே அரவானுக்கு தான் பொருத்தமாக இருக்கு. அரவானுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அரவானுக்கு தெரிஞ்சு போயிடும். கிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு மாதிரி தேடிட்டு இருக்கோன்னு. அந்த மாதிரி பிள்ளை யார் இருக்காருன்னா இங்கேயே இருக்கா, நம்மளுக்குள்ளேயே இருக்கா அப்படின்வான். யாருன்னு கேட்பான். அரவான் கேட்கும்போது நீ தான்வான். அரவானுக்கு சந்தோஷமாயிடும். அரவான் வந்து தான் சாக போகிற மாதிரி வருத்தப்படவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாயிடும் அவனுக்கு. ஆக நான் வந்து பாரத போரில் பலியாகி இந்த பாரத போர் ஜெயிக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்க போகிறேன்னா என்னோட பலி உதவ போகிறதான்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் இந்த கண்ணன்கிட்ட சொல்லுவான், எனக்கு ஒரு 2-3 ஆசை இருக்குது. அந்த ஆசையில் அதே மனசில் ஆசைகள் இருந்தோடு பலி கொடுக்கக்கூடாது. ஆசைகள் இல்லாமல் ஆசையெல்லாம் முடிஞ்சிருக்கணும், தீர்ந்துருக்கணும். அது மாதிரி ஆளை தான் பலி கொடுக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 2 விஷயங்கள் எனக்கு வரமாக வேணும். ஒன்று, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இன்னொன்று, நான் வந்து இந்த போரில் வந்து என்னுடைய வீரத்தை காட்ட முடியல. நான் இப்போ என்னுடைய வீரம் நீங்கள் எல்லோரும் மெச்சுவீங்க, எல்லோரும் என்ன இப்போ சண்டை போடுவேன்னு சொல்லிட்டீங்க. என்னுடைய வீரத்தை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அது வேணும் எனக்கு. இந்த பாரத போரில் என்னுடைய வீரத்தை காட்டினப்புறம் நான் சாகிற மாதிரி வேணும். 2ஐயும் கிருஷ்ணன் கொடுத்துருவார். இந்த பாரத போரில் நீ உயரத்தை காட்டினோடனே உனக்குன்னு ஒரு நாள் வரும், அன்றைக்கி நீ செத்து போயிடுவேன்னு. அதே மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த அரவான் வந்து எல்லாரையும் கொண்டு வரான். முதல் நாளே பலி கொடுத்துட்டா கூட அவனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து உயிர் கொடுக்குறார். உயிர் கொடுத்து நீ இந்த போர் முடிகிற வரைக்கும் நீ இருக்கலாம், இந்த போரில் நீ சாகிற வரைக்கும் நீ சண்டை போடு, ஒரு நாள் ஆன தைரியத்தை எல்லாம் காட்டுங்குவார். அது மாதிரி அவன் சண்டை போடுவான். அவன் சண்டை போடும்போது அவனை வந்து இந்த அலம்புசன்னு ஒருத்தவன், ராட்சசன் அலம்புசன்னு. அந்த அலம்புசனுடைய அவன் ஒருத்தன் தான். அலம்புசனுடைய ஒரு அண்ணன் ஒருத்தன் தான், அவனுக்கு என்னமோ ஒரு பேர். அவனும் இவனும் தான் இவனை இது பண்ணுறான். அலம்புசனோட அலாயுதன்னு பேர், அவன் பேர். அந்த அலாயுதனும் அலம்புசனும் சேர்ந்து இவனை எதுக்கும்போது அரவான் என்ன பண்ணிடுறான், அலாயுதனை ஈஸியாக அடிச்சு கொண்டு விடுறான். உடனே அலம்புசன் கூட பெரிய சண்டை நடக்குது. சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை, அப்படியே உலகம் புரள்ற அளவுக்கு ஒரு சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில் என்ன பண்ணுறான், அலம்புசன் வந்து அரவானை வந்து பின்பக்கம் இருந்து தாக்கி கொண்டு விடுறான். பின்பக்கம் இருந்து தாக்கி கொண்டுறதெல்லாம் கிடையாது, மரபு கிடையாது, மாரில் தான் குத்தணும். பின்பக்கத்துலேருந்து தாக்குவான். தாக்கும்போது அரவான் என்ன பண்ணுவான், இரு பின்பக்கத்துலேருந்து அவன் தாக்கும்போது இவனே சொல்லுவான், அந்த அம்பை பிடிச்சிட்டு என்னை பின்னாடி இருந்து கொள்ளாத, நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சாக தான் போகணும், இன்னைக்கு நான் பலி தான் ஆக போகிறேன், என்னை முன்னாடி இருந்து கொள்ளு, என்னை முன்னாடி நீ சண்டை இது பண்ணு, அம்பை விடுன்னுவான். அதை கேட்டு அந்த மாதிரி அரவான் சொன்னதை கேட்டு எல்லாரும் அந்த பீஷ்மர் வந்து அங்கலாய்ப்பார். தன்னுடைய திருப்பி மாற காமிச்சவன் அரவான்னு அவனை அவ்வளவு புகழ்வார். பீஷ்மர் புகழ்வார். இதெல்லாம் துரியோதனுக்கு பிடிக்காது. ஆனாலும் துரியோதனுக்கு வந்து அவன் மாற காட்ட சொல்றதை வந்து இப்படி கூட ஒரு வீரன் இருக்கானேன்னு நினைப்பான். இந்த மாதிரி ஒரு வீரனா, அது அழகன்னா அப்படி ஒரு அழகன் அரவானுடைய அழகை பார்த்து அப்படி மயங்கரா அரவான் வந்து மாற காட்டுறான். அன்னைக்கு 8வது நாள் போரில் அரவானை வந்து அலம்புசன் கொண்டு விடுறான். அலம்புசன் பின்னாடியால் வந்து அரவான் கையில் எதுவும் ஆயுதம் இல்லாத நேரத்தில் நிராதமானியாக இருந்தப்ப அவனை பின்னாடி அம்பு விட அந்த அம்பை கையில் பிடிச்சிட்டு முன்னாடி திரும்பிட்டு என்னை முன்னாடி இருந்து கொள்ளு, பின்னாடி இருந்து கொள்ளாதன்னு சொல்லி முன்னாடி இருந்து அவனுக்கு எதிர நின்று அவன் கழுத்தை அறக்க சொல்லி
கழுத்தை அறுத்து கொண்டுடுவான் அவனை. அதில் வந்து அன்னைக்கு வந்து அரவான் கொல்லப்படுறான் 8வது நாள் யுத்தத்தில். இந்த மாதிரி இந்த அரவான் செத்து போயிட்டானே கடவுளுக்கு தன்னறியாத ஒரு ஆத்திரம் வரும். தன்னறியாத ஒரு ஆத்திரம் கோபம் வந்து மூர்க்கதனமாக சண்டை போடுவான். யாராலையும் தப்பிக்க முடியாதப்பா பயங்கரமான அஸ்திரம் ஒன்று எடுத்து துரியோதனன் மேலே போட்டுருவான். இவன் தான் மாய வித்தியெல்லாம் தெரிஞ்சவன் இல்லையா? மாய வித்தியை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு மிகச்சிறந்த ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை தப்பிக்கவே முடியாது. அந்த அஸ்திரத்தை துரியோதனன் மேலே ஏவிடுவான். இவன் கடவுள் ஏவின உடனே துரியோதனன் என்ன பண்ணுவான், அந்த அஸ்திரத்தை தடுக்கிறதுக்காக ஒரு யானைக்கு பின்னாடி போய் ஒளிவான். யானைக்கு பின்னாடி போய் ஒளியும்போது அந்த அஸ்திரம் யானை மேலே பட்டு அந்த யானை செத்து போயிடும். அந்த மாதிரி துரியோதனன் அன்னைக்கு தப்பிச்சதே பெரிய விஷயமாயிடும். துரியோதனன் இந்த மாதிரி துரியோதனன் வந்து சண்டையில் மாட்டிட்டு இருக்கான். இப்போ நிறையா இப்போ கடவுள் கிட்ட மாட்டு அவசப்படுறான். இப்படி அப்படியும் போக முடியாத அப்படியே கடவுள் மடக்கி வச்சு துரியோதனை கொண்டு பார்க்குறான். துரியோதனை காக்கிறதுக்கு பீஷ்மர் என்ன பண்ற, பீஷ்மர் துரோணரை பெரிய படையோட அனுப்புறார். நீ போய் துரியோதனை காப்பாத்து, அவன் மாட்டின்ட்டான் அப்படின்னு. துரோணர் வந்து கடவுள் தாக்குவார். துரோணர் கௌரவ படையில பெரிய பெரிய ஆள்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இது மாதிரி ஒரு 8 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு கடவுள் தாக்குறான். கடவுள் தாக்கினோடனே இதை தர்மர் பார்க்குறார். பீமசேனை கடவுள் காக்கிறதுக்கு அனுப்புறார். பீமசேன் இப்போ கடவுள் ஹெல்ப் பண்ணி அவனை வெளியே கொண்டு வா அப்படின்றார். அதே மாதிரி பீமன் போகிறான். பீமன் போய் பயங்கரமாக கொள்றான். இன்னைக்கு போரில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள் போரில் 16 பேரை செத்து போய்டுறான் தம்பிகளை. முதல்ல 8 பேரை கொண்டு வந்தான். இப்போ இன்னொரு 8 பேரை கொண்டு இன்னைக்கு மொத்தம் 16 பேர் கொண்டு விடுறான். இந்த மாதிரி தம்பிகள் 46 பேரை கொண்டு இருக்கான் இது வரைக்கும், துரியோதனோட தம்பிகளை. இது மாதிரி அவன் வந்து தம்பிகளை அடிச்சு கொள்றதை பார்த்த உடனே துரியோதனுக்கு வயத்தை கொதிக்கும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தம்பிகள்லாம் செத்துட்டே வரா. ஏன்னா எப்படியாவது நம்ம பீமனை அழிச்சிடணும். பீமனை அழிச்சா போறோம். நம்ம தம்பிகள்லாம் போய் நம்ம தம்பிகள் 46 பேர், 100 பேர் 46 பேர் பாதிக்கு பாதி குறைச்சிட்டானே, பாதி கொண்டுட்டாரு இவன் அப்படின்ற அந்த ஆத்திரமும் ஆவேசமும் அவனுக்கு நிறையா இருக்கும். பீமனை கண்டாலே அவன் கண்ணில் மழை வச்ச மாதிரி வாழை. அது மாதிரி அவனை எப்படியாவது கொண்டுடணும். பீமனை கொண்டுட்டா இந்த சண்டையில் வந்து நம்ம ஓரளவு ஜெயிச்சிடலாம். பீமனோட இதை தாங்கவே முடியல அவளை. பீமன் வந்து அசாத்திய பலசாலி. அவன் ரொம்ப ஈஸியாக தூக்கி போடுறான். எல்லாம் யானையெல்லாம் கையில் தூக்குறான். யானையை அப்படியே கையில் சுற்றி அடிக்கிறான். அதனால் அவனை ஒன்றும் பண்ண முடியல. பீமனை வந்து இவளால் ஒன்றும் பண்ணல. அந்த நேரத்தில் மனசார பீமனை வந்து கொல்லணும்னு துரியோதனன் நினைக்கிறான். துரியோதனன் நினச்சி எத்தனையோ தடவை சொல்லுவான். அந்த மாதிரி பீமன் சண்டையில் வந்து பீமன் தனியாக மாட்டிக்கும் போதெல்லாம் கொண்டுங்க அவனுவான். இவனும் அம்பெல்லாம் விடுவான். அதெல்லாம் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவான். பீமன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவான். சில நேரத்தில் மாட்டிக்கிறப்ப யாராவது வந்து காப்பாற்றி கொண்டு போயிடுவான். ஆக அவனை கொல்லவே முடியாது இவனால். அவனை கொல்றதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டே இருக்கான். அவன் மேலே இருக்க வெறுப்பும் ஆத்திரமும் ஆவேசமும் இவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. துரியோதனுக்கு பீமன் மேலே ரொம்ப வெறுப்பும் ஆத்திரமும் அதிகமாக இருக்குது. பீமனை எப்படியாவது கொண்டுடணும் அப்படி இருக்கணும். பீமனுக்கு என்னென்னா, இந்த துரியோதனனும் அவனோட சகோதரர்களும் துரியோதனை வந்து அது மாதிரி பாஞ்சாலி அவமானப்படுத்தினப்ப இவன் சகோதரர்களாக பார்த்துதான் இவன் வந்து சகோதரர்கள் ஒருத்தர் கூட இவனோட இருக்கக்கூடாது. இவனை அனாதியாக்கி, இவனை தனியாக்கி, இவனை வந்து இன்னைக்கு உனக்கு யாரும் இல்லைன்னு இவனை கேலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனை கொல்லணுன்றது பீமனோட ஆசை. அதுக்காக டைம் எதிர்பார்த்துட்டே இருப்பான். அது மாதிரி நடக்கும். அன்னைக்கு சண்டை ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடும். அன்னைக்கு சண்டை வந்து பாண்டவர்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து 16 பேரை கொண்டு விடுறான் இல்லையா? இப்போ இவனோட தம்பிகளை, துரியோதனோட தம்பிகளை மன ரீதியாக துரியோதனன் பாதிக்கப்பட்டுறான். துரியோதனன் 2-3 தடவை மூச்சானவனே அவனை காப்பாற்றி கொண்டு போகிறான். ஆக இன்னைக்கு சண்டையில் பார்த்தீங்கன்னா பாண்டவர் சைடு நல்லா இருக்குது. பாண்டவர் சைடுக்கு சாதகமாக இருந்தது சண்டை. கௌரவர்கள் சைடு இறங்கிடுது. இந்த மாதிரியா அந்த சண்டை நடக்கிறது. நாளைக்கு இந்த சண்டையோட கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ.